அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கூகுள் பேலேருந்து நம்ம எல்ஐசிக்கு ப்ரீமியம் எப்படி பே பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜிபே அக்கௌண்ட்டை நீங்கள் உங்களோட மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டையும் நீங்கள் அதில் லிங்க் பண்ணிக்கிங்க. லிங்க் பண்ணிக்கிட்டு உள்ளே பார்த்திங்கன்னா பில்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பேமெண்ட் கேட்டகரிஸில் வந்து வியூ ஆல் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா கேட்டகரிஸும் பேமெண்ட் கேட்டகரிஸ் எல்லாமே வரும். அதில் ஃபினான்ஸ் அண்ட் டேக்ஸ் அப்படின்ட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் கிளிக் பண்ணிங்கனாவே இன்சூரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த இன்சூரன்ஸை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனி லிஸ்ட்டும் கொடுத்துருப்பாங்க. ப்ரைவேட்ஸும் கொடுத்துருப்பாங்க, எல்ஐசியும் கொடுத்துருப்பாங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், ஜென்ரல் மோட்டார் இன்சூரன்ஸ் எல்லா விஷயங்களும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட்டு வியூ பண்ணலாம். வியூ பண்ணிவிட்டு எல்ஐசி சூஸ் பண்ணிக்கங்க. சூஸ் பண்ணிக்கிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நோ அக்கௌண்ட் லிங்க்டு அப்படின்னு இருக்குது, அதில் டவுன் ஏரோ பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா லிங்க்டு அக்கௌண்ட் இருக்குது. அந்த கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே 3 ஆப்ஷன் கேட்பாங்க. பாலிசி நம்பர், உங்களோட இமெயில் ஐடி, அப்புறம் உங்களோட நிக் நேம். இது வந்து நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். கம்பல்சரி பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் நேம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த 3 விஷயத்தையும் கொடுத்துட்டு லிங்க் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்திங்கனாவே உங்களோட டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு வந்துடும். அதில் உங்களோட நேமை நீங்கள் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் அப்படிங்கிறதுல செக் பண்ணிக்கலாம், கரெக்டாக இருக்குதா அப்படின்ட்டு. அதை செக் பண்ணிவிட்டு லிங்க் அக்கௌண்ட்டுன்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு லிங்க் பண்ண உடனேயுமே எவ்வளோ பில் அமௌண்ட் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வந்துடும். பே பில் அப்படின்னு கொடுத்துக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு அடுத்ததாக உங்களோட பேங்க் லிங்க்கான பேஜுக்கு போகும். நீங்கள் அங்கே உங்களோட பேங்க்கிலிருந்து அதை லிங்க் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டை, அந்த பேங்க்கோட பாஸ்கோட் கொடுத்துருப்பீங்களவா, அதை கொடுத்துட்டிங்கனாவே உங்களுக்கு அங்கேருந்து பணம் உங்களோட பேங்க்கிலிருந்து டிடக்ட் ஆகிரு. அந்த பாலிசிக்கு உண்டான டிடக்ட் ஆகிரு. அதுதான் பார்த்திங்கன்னா இப்போ டிடக்ட் ஆகிருச்சு. ஸோ இது வந்து உங்களுக்கு இப்போ அந்த எல்ஐசி பாலிசிக்கான அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அந்த மெயில் ஐடி கொடுத்த மெயில் ஐடிக்கு பார்த்திங்கன்னா இதனோட ரெசிப்ட்டுமே உங்களோட அந்த மெயில் ஐடிக்கு வந்துடும். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதே மட்டும் இன்னொருக்கா நம்ம இன்னொரு பில்லை எப்படி பே பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதே மட்டும் உள்ளே போகிறீங்க, லிங்க் அக்கௌண்ட், இது 2வது. எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் இது மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ப்ரீவியஸாக என்ன பண்ணுமோ அதே விஷயத்தை பண்ணுறோம். உங்களோட பாலிசி நம்பர், அந்த ப்ரீமியம் ரெசிப்ட்டு எந்த மெயில் ஐடிக்கு வரணும் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு நிக் நேம், இது வந்து உங்களோட பேர் அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச என்ன பேர் தேவையோ அது மட்டும் கொடுத்துக்குங்க. அம்மா பாலிசியாக இருந்தால் அம்மானு கொடுத்துக்கலாம், அப்பா, உங்களோட குழந்தைகளுது, உங்களுக்கு மிஸ்ஸஸ், அந்த மாதிரி நீங்களே நேம் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஜஸ்ட்டு லிங்க் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த அக்கௌண்ட், அந்த பர்டிகுலர் பாலிசிக்கு எவ்வளோ அமௌண்ட் டியூ இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு பே பில் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது, அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கனாவே உங்களோட லிங்க்டு பேங்க்குக்கு போக அங்கே இருந்துட்டு நீங்கள் அதனோட பாஸ்கோடு கொடுத்தீங்கன்னா, பின் நம்பர் கொடுத்தீங்கன்னா அதிலிருந்து அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகிட்டு உங்களுக்கு பெய்டு அப்படின்னு சொல்லிவிட்டு மெசேஜ் வந்துடும். இது ஆக்சுவலாக பிளாங்காக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிபேயில் நீங்கள் ஏதாவது ப்ராசஸ் பண்ணி வீடியோ எடுத்திங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஹைட் ஆகிரும், ஆட்டோமேட்டிக்காகவே ஹைட் ஆகிரும். அதனால் பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு பிளாங்காக இருக்குது. ஸோ இது நீங்கள் ஈஸியாக நீங்களே பண்ணினீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் எப்படி நீங்கள் வந்து உங்களோட ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அதே மட்டும் தான் இதுலேயுமே அதே மட்டும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே அங்கே உங்களுக்கு இருக்குது. ஸோ எந்த டியூக்கு உண்டானது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு இமீடியட்டாக மெயிலும் பார்த்திங்கன்னா இமீடியட்டாகவே வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஜிபே யூஸ் பண்ணி உங்களோட எல்ஐசி பாலிசிக்கு வந்து நீங்கள் ரொம்ப சுலபமாக நீங்கள் வந்து ப்ரீமியம் பே பண்ணிடலாம். இது எந்த ஒரு கஷ்டமுமே இல்லை. இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் உங்களோட கொஸ்டின்ஸை டைப் பண்ணுங்கள். நாங்கள் அதுக்கு உண்டான ஆன்சரை நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது பாலிசி சம்மந்தமான தகவல்களோ உதவிகளோ தேவைப்பட்டால் தாராளமாக நான் எங்களோட நம்பரில் நீங்கள் எப்போவுமே நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான உதவிகளை செய்வதற்கு நாங்கள் எப்பொழுதும் தயாராக உள்ளோம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.